கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஏசப்பா வந்து இந்த பொழுதும் என்னை வந்து திரும்ப உங்களோட நான் வந்து என்னோடய சாட்சியை பகிரவும் அவரோட வெளிப்பாடுகளை உங்களுக்கு நான் தெரிவிக்கவும் அவர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக எல்லாருக்கும் நான் வந்து கர்த்தரோட நாமத்தில் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்பொழுது நான் உங்களிடத்துல நான் வந்து பேச இருப்பது என்னென்னா, அவரோட கடைசி காலத்தில் வந்து இரத்த சாட்சிகளை அநேகர் மறிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து அநேக வேத பாடத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் முக்கியமாக மத்தியிலையும் வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அவரோட அடையாளமாக இருக்கும், அவரோட வருகைக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு அவர் முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஒரு அறிவிச்சிருக்கிறாரு. அதில் முக்கியமானது யார் யார் இப்போ வந்து இரத்த சாட்சிகளாக மறிக்க போகிறாங்க, அது எந்த காலத்தில் நிறைவேறும். ஏன்னா வந்து ஆதியிலேருந்து நிறைய பேர் அவருக்கு வந்து அப்போஸ்தலர்களாக இருந்தவங்களும் இரத்த சாட்சியாக தான் மறிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு அவருக்கு ஊழியம் செஞ்ச அநேகர் வந்து இரத்த சாட்சியாக தான் மறிச்சாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன, கடைசி காலத்துக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு, ஈவன் எனக்கும் ஒரு காலத்தில் வந்து டவுட் இருந்தது. பட் ஆனால் இப்போ அவர் கொடுத்த வெளிப்பாடுகளை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போது வந்து என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நமக்கு கிடைச்ச நியூஸ் என்னென்னா, சந்திர கிரகணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்மளோட மூன் வந்து அதோட வெளிச்சத்தை கொடுக்காம அந்தகாரப்பட போகுது. ஸோ இது வந்து எங்கன்னா, அவர் வந்து மத்தேயு சுவிசேஷத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் 24ஆம் அதிகாரத்தில். அதாவது பிணம் எங்கே, மத்தேயு 24:28-29, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். ஸோ இங்கே பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் அப்படின்னு இருக்கு. இது வந்து யாரை குறிக்குதுன்னா, இந்த கடைசி காலத்தில் மறிக்க போகிற அந்த பரிசுத்தவான்கள், அதாவது அந்த இரத்த சாட்சிகளை வந்து குறிக்கிறாரு. ஸோ அந்த சந்திர கிரகணத்தையும் அந்த வந்து ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த உபத்திரவ காலம், ஸோ அந்த டைமில் வந்து அநேகர் இந்த இரத்த சாட்சிகளை வந்து மறிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் ஒரு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யோவான் வந்து ஒருத்தர் வெள்ளை அங்கி தடுத்தவங்களை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, யார் இவங்க அப்படின்னு நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளி அங்கிகளை தடுத்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வீழ்த்தவர்கள். ஸோ இது வந்து என்ன குறிக்குதுன்னா, அந்த இரத்த சாட்சிகள் வந்து அவரோட இரத்தத்தின் நிமித்தமாக, அவரோட நாமத்தின் நிமித்தமாக அவர்கள் தங்களோட உயிரை இழந்திருக்காங்க. ஸோ அந்த இரத்த சாட்சிகளுக்குரிய மகிமையை வந்து அவருக்கு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த வேத ஆதாரங்கள் படி என்ன தெரியுதுன்னா, ஸோ அந்த உபத்திரவ காலம் வந்து எப்போ நடக்கும், அந்த உபத்திரவ காலத்துல வந்து இரத்த சாட்சிகளை மறிக்கிறது உறுதி அப்படிங்கிறத வந்து அவர் இந்த 2 வேத குறிப்புகள் மூலமா நமக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா இது ஓகே, பட் ஆனால் இது வந்து எந்த தேசத்தில் நடக்கும், இல்லை எல்லா உலகம் பூராவும் நடக்குமா அப்படிங்கும்போது அவர் குறிப்பிட்டு அதாவது இப்போ செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து இஸ்ரேல் வந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து போகுது. ஸோ அந்த ஆண்டுக்குள்ளாக முன்னாடியே வந்து நமக்கு வந்து என்னன்னா, அந்த சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு அடையாளமாக இருக்கு. ஸோ அந்த அடையாளத்தில் எந்தெந்த தேசத்தை அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, கனடா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா தீவுகளை வந்து அவர் குறிப்பிட்டு சொன்னார். ஸோ இந்த 4 தேசங்களில் தான் வந்து அநேக இரத்த சாட்சிகள் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத சொன்னார். ஏசப்பா அந்த நாடுகள்லாம் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருக்கே, அந்த இடத்துல வந்து ஜனங்க எல்லாருமே சந்தோஷமாக தானே இருக்காங்க, ஏன் அந்த இடத்துல போய் இரத்த சாட்சிகள் எழும்ப போகிறாங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், அவங்க வந்து எல்லாமே வந்து இப்போ எல்லாமே அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்க வந்து என்னோட நாமத்தினால என்னோட சமாதானத்தை தரித்து அவங்க அமைதியா இல்லை, அவங்க வந்து பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் அந்த தேசத்துல வந்து அமைதி நிலவுது. கனடா தேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஓரின சேர்க்கைக்கு வந்து ஆதரவா இருக்காங்க. ரஷ்யா தேசத்தை எடுத்தோம்னா அவங்க வந்து கடவுளுக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாலையும் அவருக்கு விரோதமா அருவருப்பான காரியங்களையும் அவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தோனேஷியாலையும் அதே போலதான். ஸோ இவங்க இந்த 4 தேசமும் வந்து பார்க்கறதுக்கு அமைதியா இருந்தாலும் அவங்க வந்து கர்த்தருக்கு விரோதமான அநேக காரியங்கள்ல, அதாவது பிசாசுக்கு அடிமைத்தனமா இருக்கிறதுனால அந்த தேசங்கள் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளிப்புறமா தெரியுது. பட் ஆனா கர்த்தரோட கோபாக்கினை வரும் காலம் நெருங்கிருச்சு. ஸோ அவர் வந்து என்னன்னா, இந்த தேசத்துல தான் இரத்த சாட்சிகள் எழும்பணும் அப்படின்னு அவர் குறிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யார் யார் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்களோ, யார் வந்து
அதாவது இவங்க தான் ரத்த சாட்சியா மறிக்க போறாங்க அப்படின்னு அவர் முன்குறித்து அவங்க இன்னும் ரட்சிப்பு அடையாம இருக்கிறாங்களோ அவங்க வந்து ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து அவர் அநேக காரியங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரொம்ப நம்மளுக்கு வந்து அவரோட வருகைக்கு வந்து நமக்கு ரொம்ப குறுகிய காலமா இருக்கு. ஸோ அந்த காலத்துக்குள்ளாக அதுக்கு முன்னாடி இந்த ரத்த சாட்சிகளை வந்து நம்ம வந்து ஆயத்தப்படுத்தணும். ஸோ அது எப்படி நம்மளால நடத்த முடியும் அந்த 4 தேசங்கள்லயும் முக்கியமா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப அவர் வந்து சொன்னாரு, நீ போய் சொல்லு, நீ சொல்ற அந்த தேசத்துல பாக்குறவங்க அவங்க கிட்ட நான் வந்து கணக்கு கேட்பேன். அவங்க வந்து வீட்டுல இருந்து இதை பார்க்கலாம், இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு போற இடத்துல இருந்து கூட பார்க்கலாம். அவங்க தன்னை வந்து ரொம்ப எளிமையான மக்கள் நினைக்கலாம். ஆனா அந்த எளிமையான மக்களை வச்சுதான் அந்த தேசத்தை நான் அசைக்க போறேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார். எப்படி ஏசப்பா இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கும்போது அவர் வந்து நிறைய ஒரு பகுதி 7 இது குறித்து சொன்னாங்க. முதல்ல நம்ம இங்கே பார்க்குறவங்க வந்து நம்ம வந்து அவருக்காக வெளியில் வர்றதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். எப்படி வந்து எஸ்தர் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு அவள் போய் எப்படி அசிரியா ராஜாவுக்கு முன்பாக போய் தன்னோட ஜீவனையும் பார்க்காம போய் நின்னாங்களோ, அதே போல் கிறிஸ்தவர்களாகிய நம்ம அவருக்காக இப்பொழுது நம்ம கம்ஃபர்ட் சோன் விட்டு நம்ம வந்து அவருக்காக வந்து அவருக்காக வந்து நம்ம இடத்துல அவருக்காக வந்து வெளியில வந்து அவருக்காக பேசக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம எப்படி அதுக்கு ஆயத்தப்படுத்தணும்? நம்ம வந்து இப்போ நீங்க கேட்குறவங்க நீங்க வந்து அந்த 4 தேசத்துல இருந்து நீங்க வந்திருக்கலாம். ஸோ அந்த 4 தேசத்துல முக்கியமா இருக்கிற நீங்க வந்து என்னன்னா, இப்போ நான் சொல்லும் போது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினார்னா, ஸோ நீங்க அதை வந்து இன்னும் ஆவியில இன்னும் நிறைஞ்சு நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அதற்கான பலத்தை நீங்க பெறணும். அதுக்காக பலத்தை நீங்க பெறும்போது அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். நீங்க யாரை போய் பார்க்கணும், நீங்க யாரை வந்து ஆதாயப்படுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இது வந்து நம்ம தனியா ஒரு ஆளா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவரே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் சொல்லித்தராரு. அவர் வந்து என்ன சொன்னாரோ அந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸை தான் நான் உங்க முன்னாடி இப்போ நான் பகிர போறேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் அந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். அதுக்குள்ளாக அவர் சொன்ன காரியங்களை வந்து நான் பின்பாக நான் சொல்றேன். முதல்ல வந்து அவர் என்ன சொன்னார்னா, இதை பார்க்குற அந்த தேசத்தில் உள்ள ஜனங்க எனக்காக அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும். வெளியில வந்து அவங்க வந்து சபைகளை வந்து திரட்டணும். அங்க இருக்கிற நம்ம எல்லாமே ஒரே ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தின் கீழாக தான் நம்ம இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட சபை பாகுபாடு நிமித்தமாக நம்ம வந்து ஆத்துமாக்களை இழந்துடக்கூடாது. ஸோ சபை பாகுபாடு இன்றி நம்ம வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய ஒரே ரத்தத்தின் கூடாரத்துக்குள்ளாக வந்து நம்ம அந்த சபைகளை ஆயத்தப்படுத்தி நீங்க இருக்கிற ஏரியால அந்த ஒரு கம்யூனியனை நீங்க கொண்டு வரணும். ஸோ அந்த எல்லா சபைகளும் நீங்க ஒன்று சேர்க்கும் போது அவங்களோட ஒரு மீட்டிங் மாதிரி வைங்க. ஸோ நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், அவர் சொல்லி நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, இவங்க வந்து இப்பொழுது இந்த காரியத்துலேருந்து தவறிட்டாங்கன்னா, இதை கேட்டும் அவங்க வந்து எனக்காக செய்யாமல் போனாங்கன்னா நீ வேறு இடத்துலேருந்து ரட்சிப்பை கொண்டு வருவேன். ஆனாலும் நான் இவங்க இடத்துல நான் வந்து கணக்கு கேட்பேன். ஸோ இந்த வந்து அவர் அக்கௌண்ட் கேட்குறது உங்ககிட்ட தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சபைகளை திரட்டிட்டு நாங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, எரிகோ பட்டணத்தை வந்து நீங்கள் இடிக்கணும். ஸோ எரிகோ பட்டணங்கிறது என்னன்னா, அந்த இடத்துல உள்ள பிசாசுனுடைய அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த கண்ணுக்கு தெரியாத கோட்டையை தான் நீங்கள் வந்து இடிக்க போகிறீங்க. அது எப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி எரிகோவை வந்து அந்த ஆதி இஸ்ரவேல் ஜனங்களை வந்து யோசுவா வழிநடத்தினது போல் நீங்கள் சபையின் தலைவர்கள் வந்து நீங்கள் வழிநடத்த போகிறீங்க. ஸோ அந்த எரிகோ பட்டணத்தை அவங்க சுற்றி வரும்போது அந்த கடைசி நாள் அவங்க ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்தது போல் நீங்கள் இந்த காரியங்களை அதேபடி நீங்கள் செய்யும்போது அங்கே இருக்கிற ஜனங்களோட இருதயத்தை அவர் வந்து திறந்து கொடுப்பார். அந்த இடத்துல இதுவரைக்கும் உலகம் காணாத பெரிய அந்த ரட்சிப்பை வந்து அவங்க பார்க்க போறாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் வந்து அந்த தேசங்களை வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஸோ அந்த எழுப்புதலோட அக்னி நீங்க அந்த சுற்று வட்டாரத்துல இது பண்ணும்போது அந்த எழுப்புதலின் அக்னியை வந்து அவர் அங்கே போட போறாரு. அப்படி போடும்போது என்ன ஆகும்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்களும் அவங்க வந்து ரட்சிக்கப்படுவாங்க. அவரை பற்றி அறியாத ஜனங்களும் அவரை பற்றி அறிஞ்சு கொள்வாங்க. தங்களோட வழிகளை விட்டு விலகி போன ஜனங்களும் தங்களோட வழிக்கு வந்து செவைப்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் உங்களோட தேசத்துக்குரிய ரட்சிப்பை வந்து ஆதாயப்படுத்த போகிறீங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இது இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் அந்த எழுப்புதலின் அக்னி வந்து அப்படியே அந்த தேசத்தை முழுக்க வந்து தன்னோட சொந்த ராஜ்யமாக அவர் மாற்றுவார். ஸோ இதை பார்த்துட்டு வந்து பிசாசுக்கு என்ன பண்ணுவானா, எனக்கு தனக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்குது, இவங்கெல்லாம் வந்து இப்படி எழும்பிட்டாங்கன்னா அப்புறம் என்னோட ராஜ்யத்தை நான் இப்படி இது பண்ணுவேன்
பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனோட ஆக்ரோஷம் அதிகமாகும். ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் இன்னும் பாவத்தில் இருக்கணும்னு அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா நீங்கள் ரத்த சாட்சிகளாக மறிக்கும் போது அவர் உங்களுக்கு மகிமையின் கிரீடத்தை வந்து பரலோகத்தில் வச்சிருக்காரு. உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை வச்சிருக்காங்க. ஸோ அந்த நிச்சயத்தை நீங்கள் பெறணும்னா நீங்கள் வந்து இந்த சோதனைகளை வந்து நீங்கள் அலோவ் பண்ணணும். ஸோ இந்த எழுப்புதலை பார்த்து பிசாசு வந்து என்ன பண்ணுவான்னா, அநேக டெரரிசம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்க எழுப்பி, அதாவது ஆன்டி கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ஒரு கழகம் மாதிரி உருவாக்கி அவங்கள வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி கிறிஸ்தவ சுவிசேஷங்கள் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி அநேகர் இதன் மூலயமா ரத்த சாட்சிகளாக மறிப்பாங்க. ஸோ சமீபத்தில் வந்து இப்போ தானே வந்து அவங்க ரசிக்கப்பட்டாங்க, நான் அதுக்குள்ளே மறிக்கணுமா? நீங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தினால தான் நீங்கள் மறிக்க போகிறீங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து சந்தோஷப்படணும். மறிக்கிறதுல என்ன சந்தோஷம்? நம்ம வந்து நித்தியத்துக்கு தான் போகிறோம், நம்ம வந்து அழிவுக்கு போகிறதில்ல. ஆனால் நம்மளை வந்து கொலை பண்ணுறவங்களுக்கு நித்தியம் இல்லைங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம அந்த ஒரு ஷூரிட்டியோட தான் நம்ம வந்து இந்த என்ன ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த தீவிரவாதிகள் சொல்லுவாங்களே ஒரு சூசைட் பாம் அட்டாக், அந்த மாதிரி நம்ம கர்த்தருக்காக நம்ம வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரத்த சாட்சியை நம்ம மறிக்க போறோம்னு தெரிஞ்சே நம்ம அவருக்காக நம்ம ஸ்டெப் எடுக்கும்போது அவர் அந்த காரியத்தை வந்து அவர் எப்பயுமே நினைவு கூர்ந்து நமக்காக அந்த பரலோகத்தில் நம்மளுக்காக அநேக காரியங்களை வச்சிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையோட அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆஞ்சையோட அவருக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஸோ அப்போ அவர் சொன்ன இந்த காரியங்களுக்குரிய அந்த ஸ்டெப்ஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நான் சொன்னேன்னா, நம்ம வந்து கர்த்தருக்காக நம்ம வந்து வெளியில் வரணும். அதுக்கப்புறமா அவரோட சித்தத்துக்கு நம்ம ஒபே பண்ணணும். இதுக்கு அவர் எனக்கு வேத ஆதாரமாக கொடுத்தது வந்து எஸ்தரும் மொர்தெக்காயும். ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் இருக்க கனடா தேசமாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா தேசமாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யா தேசமாக இருக்கட்டும், இல்லை இந்தோனேசியா தேசமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சிறு கூட்டமாக இருக்கலாம், இல்லை வந்து நிறைய பேர் இருக்கலாம், இல்லை ஒருத்தராக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனம் உவந்து அவருக்காக நீங்கள் வெளியில் வரணும். இதை நீங்கள் பார்க்குறவங்க வந்து, ஐயோ நான் வீட்டில் வந்து சும்மா ஒரு ஹவுஸ் மேடாக தானே இருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு வீட்டில் வந்து ஏதோ சும்மா ஒரு சின்ன வேலையில் தானே இருக்கேன், நான் எப்படி இதை நான் போய் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆவியானவர் துணை கொண்டு நீங்கள் வெளியில் வரும்போது அவர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். ஸோ எஸ்தர் காரியத்தில் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, மொர்தெக்காய் வந்து போய் அவங்க ரெட்டு உடுத்தி எல்லாமே பண்ணி ரொம்ப அழுது புலம்புறாங்க, ஐயோ நம்ம இஸ்ரேல் ஜனங்களை வந்து இப்படி அழிக்க போறாங்களே அப்படின்னு. எஸ்தருக்கு இதை பத்தி தெரியல. அந்த நியூஸ் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ராஜாவை நான் போய் பார்க்கல, இந்த மாதிரி ராஜாவை போய் பார்த்து இந்த மாதிரி கொண்டு போடுவாங்க அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து அவர் வந்து ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுறதுக்காக கூட உன்னை வந்து இந்த இடத்துல அவர் வச்சிருக்கலாம். ஸோ இந்த காரியத்திலேருந்து நீ தவறி போனேன்னா அவர் வந்து வேற இடத்துல இருந்து ரட்சிப்பை கொண்டு வருவார். ஆனால் அவர் உன்னிடத்துல வந்து கணக்கு கேட்பாரு. அது சொன்னனே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்க உடனே வந்து அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்து 3 நாள் உபவாசம் இருந்து அவங்க மட்டும் இருக்கல, அவங்களோட ஜனங்க இஸ்ரேல் ஜனங்க எல்லாருமே வந்து உபவாசம் இருக்க வச்சு அதுக்கப்புறமா ராஜாவோட இடத்துல போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து ராஜாவோட கண்ணில் வந்து கிருபையை கிடைக்க செஞ்சார். ஸோ நம்ம வந்து அவரோட காரியத்துக்காக நம்ம முற்படும் போது அவர் நம்மளோட பாதுகாப்பையும் நம்மளோட காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னன்னா, நான் வந்து எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், திரும்ப திரும்ப அந்த இதிலே நீங்கள் இருக்காதீங்க அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறார். ஸோ நீங்கள் வந்து இந்த தேசத்துக்காக எழும்பணும். ஸோ இந்த டைம் உங்களோட டைம். நீங்கள் வந்து அநேகர் வந்து எனக்கு கால் பண்ணும்போது சொன்னீங்க, எனக்கு அவருக்காக ஊழியம் செய்யணும்னு இருக்குது, ஆனால் எப்படி செய்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அவருக்காக வெளியில் போய் சபையை திரட்டுங்க. அவங்க தேசத்தில் வந்து நீங்கள் சபைகளை திரட்டி இந்த காரியத்துக்காக முற்படுங்க. நீங்கள் உபவாசம் இருந்து அவரோட சமூகத்தில் காத்திருந்து, ஏசப்பா உங்களுடைய அக்னியினால் எங்களை நிரப்பி, ஏசப்பா இந்த அசிரியா ராஜாக்கு முன்பாக போறதுக்கு முன்பாக எஸ்தரை நீங்க எப்படி தயார்படுத்தினீங்களோ அதே போல எங்களை தயார்படுத்தி அனுப்புங்க. அவங்க கண்களில் வந்து எங்களுக்கு தயவு கிடைக்க செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லா கோணலான வழிகளையும் வந்து அவர் செவ்வைப்படுத்துவார். ஸோ இதுதான் நம்மளோட முதல் காரியம். ஸோ நம்ம இதை செய்யாமல் நம்ம வந்து ஐயோ நம்மளோட தேசத்தை இத்தனை ஆயிரம் பேர் ஜனங்க இறந்து போகிறாங்களே அப்படின்னு நீங்கள் ஐயோ அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் அவர் உங்களிடத்துல தான் கேட்பார். நான் உங்களுக்கு அப்போவே நான் சொன்னேனே, உங்களோட தேசத்தை உங்கள் கையில் தான் ஒப்புவிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேனே, நீங்கள் அப்போ நான் என்னோட வார்த்தைக்கு நீங்கள் வந்து செவி கொடுக்காம போயிட்டீங்களே அப்படின்னு அவர் உங்களிடத்துல கேட்பார். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வார்னிங். ஸோ நம்ம அதில் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம இப்போ சபைகளை திரட்டிட்டு என்ன பண்ணணும்? ஸோ நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, பிரேக் த ஜெரிகோ வித் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அண்ட் ப்ரைசிங் ப்ரேயர்.
அது நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா, அதுக்கு ஒரு அழகான ஒரு டேர்ம் சொன்னார், த கிரேட் ரிவைவல் மார்ச். ஸோ அந்த நடை பயணத்துக்கு பேர் என்ன கொடுத்தாருன்னா கிரேட் ரிவைவல் மார்ச். ஸோ இது வந்து என்னென்னா உலக வரலாற்றிலே காணாத ஒரு எழுப்புதல். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த அந்த எழுப்புதலை வந்து கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் இப்பொழுது அதை நிறைவேற்ற போகிறாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி தயாராகணும், அதுக்கு நம்ம என்னென்ன காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து இப்போது என்கிட்ட சொன்ன காரியம். ஸோ ஏன் வந்து அந்த எரிகோ வந்து நம்ம முறிக்கணும்? நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நம்ம வந்து அந்தகார லோகாதிபதிகளோட தான் நமக்கு வந்து யுத்தங்கள் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம எப்பவுமே ஜெபிக்கும் போது அவங்க வானமண்டலத்தில் உள்ள சேனைகளை வந்து நம்ம கட்டி ஜெபிப்போம் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது ஏன் நம்ம செய்யணும்? ஸோ அந்த இடத்துல உள்ள அந்த பிசாசின் கிரியைகளை வந்து நம்ம வந்து முறிச்சாதான் அந்த இடத்துல அவரோட வார்த்தையை வந்து நம்மளால் ஃப்ரீயாக நம்மளால் கிரியை செய்ய முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்துல அந்த பிசாசின் கிரியைகளை வந்து நம்ம வந்து முறிக்கணும். ஸோ அந்த எரிகோ பட்டணத்தை வந்து அதுக்காக தான் இஸ்ரேல் ஜனங்க வந்து முறிச்சு அதுக்கப்புறம் தான் கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. ஸோ நீங்கள் அந்த உங்களோட தேசத்தில் ஒரு எழுப்புதலுக்குரிய அதை நீங்கள் அனுபவிக்கணும்னா ஸோ நீங்கள் தான் வந்து அந்த எரிகோ பட்டணத்தை வந்து முறிக்கணும். ஸோ அந்த எரிகோ பட்டணத்தில் வந்து என்ன காரியங்கள்லாம் இருக்குது, ஸோ நிறைய இந்த ஓரின சேர்க்கைகள், நிறைய வந்து அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது, வேசித்தனத்தின் ஆவிகள் இருக்குது, மதுபான பிரியருக்குரிய இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த காரியங்கள்லாம் அவருக்கு அருவருப்பானது. ஸோ அந்த அருவருப்பான காரியங்களை விட்டு நம்ம முதல்ல வெளியில் வரணும். ஸோ நம்ம கூட நினைக்கலாம் நம்ம போய் சொல்கிறோம், ஆனால் நம்மளுக்கு வந்து வேறு ஏதாச்சும் நமக்கு பிசாசு சோதனை கொடுத்துருவானா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வி மஸ்ட் பி ப்ரிப்பேர். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தன்னைத்தானே ஆராய்ஞ்சு நம்மளோட காரியங்களில் உள்ள நிறைய தீமையான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களெல்லாம் விட்டு விலகி நம்மளை வந்து ஃபஸ்ட்டு பரிசுத்தப்படுத்திக்கணும். ஸோ இந்த ரிவைவல் மார்ச்சுக்கு போகும்போது நம்ம அந்த இடத்துல என்னென்னா நம்ம வந்து அவரை சாட்சி பகிர்றோம். அவர் வந்து திரும்ப வரப்போகிறாரு அப்படின்னு தான் நம்ம சாட்சி பகிர போகிறோம். ஸோ அந்த சாட்சி பகிர்றதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை வந்து அவரோட சாட்சியாக மாறணும். ஸோ நம்ம வந்து அவருக்கு சாட்சி சொல்கிற மாதிரி நம்மளை பார்க்கும்போது அவரை பார்க்கணும். ஸோ அதுதான் நம்ம அவரோட மறுரூபமாக்கப்படணும். ஸோ அந்த அனுபவத்தை நீங்கள் பெறும்போது தான் நீங்கள் தைரியமாக அந்த காரியத்தில் இறங்க முடியும். ஸோ இந்த ரிவைவல் மார்ச்சுக்கு முக்கியமான ஒரு தகுதியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து அவருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளோட சுயம் வந்து வெளியில் வரக்கூடாது. அண்ட் தேர்ட் வந்து என்னென்னா நம்மளோட பரிசுத்தத்தை வந்து காத்துக்கொள்ளணும். நம்ம அந்த ரிவைவல் மார்ச் போகும்போது அந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் அவருக்கு பிரியமில்லாத ஒரு அசுத்தமான காரியங்கள் செய்யும்போது மற்ற பார்க்குற ஜனங்க வந்து என்ன நினைப்பாங்க, இவங்க பாரு பேருக்கு கிறிஸ்தவங்க சொல்லி இப்படி எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பரிசுத்தம் இல்லை, இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்மளை பார்த்து அவங்க வந்து நம்மளோட நிமித்தமாக கர்த்தரை வந்து அவங்க தூஷிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மார்ச்சுக்கு வந்து நம்ம அந்த நடைப்பயணத்துக்கு நம்ம வந்து ஆட்களை சேர்க்கும்போது நம்ம ஆராய்ந்து அறிந்து அவங்கள எல்லாமே கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தி ஒரு அனாயிண்டிங் செஷன் மாதிரி வச்சு அவங்கள வந்து அதுக்கு தயார்படுத்தி அவங்கள வந்து முற்றுமுடியாக வந்து பரிசுத்த அக்னி மதில் சூழ அவங்கள வந்து பாதுகாப்போடு அவங்க நடக்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நீங்கள் வந்து நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மார்ச்சுக்குள்ளேயே நம்ம போக போகிறோம். ஸோ இந்த காரியங்கள் வந்து நம்ம வந்து எப்பயுமே நினைவிருக்கட்டும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு சுயமாக நம்ம போயிட்டு ஐயோ சொல்லிட்டாங்க நம்ம போகணும் அப்படின்னு போனோம்னாலும் நமக்கு நம்மளோட பாவங்கள் நிமித்தமாக நமக்கு திரும்ப அது என்ன சொல்கிறது, பிசாசு வந்து இன்னும் 7 ஆவிகளை கொண்டு வந்து நமக்குள்ளே வச்சிருவோம். ஸோ அந்த காரியத்தில் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம வந்து இன்னும் கொழுந்து விட்டு எரிய விடணும். ஸோ அப்படி எரியும் போது அவர் வந்து நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பாரு. அந்த இடத்துல என்னென்ன கிரியைகள் நடக்கும், என்னென்ன உங்களோட தேசத்துக்குரிய காரியங்களை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ நீங்கள் அந்த மார்ச் நடக்கும்போதே அந்த தேசத்துக்குரிய காரியங்களை வந்து அவர் உங்களுக்கு சொல்வார். அந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்கும் போதே உங்களோட ஞாபகங்கள்லேருந்து உங்களோட தேசத்துக்கு தீர்க்க தரிசனங்களை வந்து உரைக்க வைப்பார். அங்கங்கே தேசங்களை வந்து 1-2 அப்படி உண்மையான ஊழியர்கள் இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் வந்து அவர் எழுப்ப போகிற அநேகர் அவருக்காக எழும்ப போகிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் பாரத்தோட ஜெபித்து இந்த நடைப்பயணத்துக்கெல்லாம் மேற்கொள்ளணும்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மார்ச்சிங் ப்ரொசீஜர் வந்து அவர் எப்படி சொன்னார்னா, இது வந்து அவர் எப்படி சொல்கிறாரு, அதாவது சபைகளில் உள்ள
பாஸ்டர்மாருங்க, அதுக்கப்புறம் அந்த சுவிசேஷகர்கள் இவங்களெல்லாமே வந்து நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம திரட்டி ஒரு மனமாக நம்ம அவங்கள வந்து கொண்டு வரணும். ஸோ இதுதான் கடவுளோட கட்டளை. ஸோ நம்மளோட தேசத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒத்துமையாக நம்ம ஒரே மனதோட ஒரே ஆவியோட நம்மளோட தேசத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவோம் அப்படின்ட்டு அந்த ஒருமனப்பாட்டை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த ஒருமனப்பாடு இல்லாமல் சரி அவங்களும் போகிறாங்க நம்மளும் போவோம் அப்படின்ட்டு அந்த ஒருமனத்தின் ஆவி இல்லாமல் ஏதோ ஒரு பேச்சுக்கு ஒரு கடமைக்கு நீங்கள் போகும்போது அந்த இடத்துல கிரியை நடக்காது. ஸோ இதெல்லாமே முக்கியமான பகுதிகள். சரி கிரியை நடக்கலைன்னா என்ன, அவர் சொன்னார்ல என்னை போ சொல்லி அப்படின்னாலும் உங்கள் மேலே தான் அவர் கேட்பாரு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் அதை செய்யாமல் அந்த இடத்துல நான் எப்படி எழுப்புதலை கொண்டு வர்றது? ஸோ அவரே வந்து அநேக இடத்துல வந்து அந்த இடத்துல விசுவாசம் இல்லாத இடத்துல அவர் கிரியை செய்யலை. ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம அவரோட காரியத்தில் நம்ம டெடிக்கேஷனாக இருக்கோம். ஸோ நம்ம ஒரு மனுஷ பிரகாரமும் ஒரு காரியத்திலே நம்ம வந்து ஒரு ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணும்போது இது வந்து பரமபிதாவனுடைய காரியம். ஸோ அவ்வளோ பரலோக ராஜா நம்மளை வந்து குறிச்சிருக்கும் போது நம்ம அந்த காரியங்களை எவ்வளோ வந்து ஜாக்கிரதையாக நடப்பிக்கணும். ஸோ அந்த ஜாக்கிரதையோடு நம்ம வந்து இந்த காரியத்தை நடப்பிக்கும் போது தான் அந்த இடத்துல கிரியை நடப்பிக்கும். ஸோ நம்ம என்னென்னா அந்த ஒருமனத்தின் ஆவி, அந்த ஒருமைப்பாட்டின் அந்த ஒரே ஒரு தீம் ஒன்னஸ் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணணும், பரிசுத்தத்தை ஃபாலோ பண்ணணும், நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஸோ நம்ம போய் அந்த மார்ச் நடக்கும்போது அவங்கள எனக்கு பிடிக்காது இவங்கள எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த வழிகளை விட்டு நம்ம விலகக்கூடாது. அதாவது என்னென்னா அந்த இடத்துல வந்து ஒரு கடவுளோட அன்பு ஐக்கியம் அங்கே வந்து தெரியணும். ஸோ நம்ம வந்து அவருக்கு சாட்சியாக போகும்போது அந்த இடத்துல போய் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. ஐயா இவங்க 2 பேருமே அவங்க ஆல்ரெடி எனிமீஸாக இருக்காங்க, இவங்க எப்படி ஒன்றா நடந்து போகிறாங்க, அங்கேயும் வந்து நீங்கள் பேசாமல் இருந்து நீங்கள் வந்து ஒப்புரவாகாமல் இருந்தீங்கனாலும் அந்த இடத்துல நடக்காது. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஜாக்கிரதையோடு அவரோட காரியத்தை செய்வோம். ஸோ அவர் சொல்லுகிற இந்த ஒப்புரவாகுதல், அந்த ஒன்னஸ், அந்த பரிசுத்தம், இது எல்லாத்தையும் நம்ம காத்து நம்ம தயார்படுத்தி அதுக்கப்புறமா இந்த ரிவைவல் மார்ச்சுக்குள்ளாக நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ரிவைவல் மார்ச்சில் வந்து நம்ம வந்து நீங்கள் உங்களோட தேசத்தில் இருக்கிறவங்க ஒரு 7 அபிஷேக பெற்ற அபிஷேகப்படுத்தப்பட்ட பெரிய ஊழியக்காரங்களோ இல்லை அபிஷேகத்தில் நிறைஞ்ச வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட அந்த ஊழியக்காரங்களை நீங்கள் வந்து எழுப்பணும். அதாவது அது சிறு பிள்ளையாகவும் இருக்கலாம் இல்லை பெரியவங்களாகவும் இருக்கலாம். ஸோ 7 ஹைலி அனாயிட்டட் பர்சன், கர்த்தர் இதற்காக தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போதே உங்களை இடத்துல ஏவுவார். ஸோ இந்த 7 பேர் தான் என்னோட எக்காலங்களை வந்து அவங்க கொண்டு போய் அந்த தேசத்தை சுற்றி வரும்போது இவங்க தான் அந்த 7 எக்காலங்களை தீர்க்க தரிசனத்தை போல வந்து உரைக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஸோ நம்ம எப்படி வந்து எலிசா காரியத்தில் வந்து எப்படி அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கும் போது அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அதே போல் இந்த 7 எக்காலங்கள் நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒலிக்கும்போது அங்கே தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். ஸோ அதே தான் நம்ம வந்து இந்த கடைசி காலத்தில் இந்த 7 எக்காலங்கள் எதை குறிக்குதுன்னா அந்த 7 முத்திரைகள் உடைக்கும் போது அந்த 7 தேவதூதர்கள் அந்த எக்காலத்தை ஊதுறாங்க. ஸோ அந்த எக்காலம் ஊதும் போது அந்த காரியங்கள் நிறைவேறுது. நம்ம வந்து என்னன்னா இது ஒரு அடையாளமாக நம்ம செய்ய போகிறோம். 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டுருச்சு, 7ஆம் முத்திரையும் உடைக்கப்பட்டு இப்போ அந்த காரியங்கள் நடக்குது, கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம உலகத்துக்கு நம்ம அறிவிக்க போகிறோம். ஸோ அந்த எக்கால துணியை கேட்டோன்னே அங்கே இருக்கிற பிசாசுகள் அங்கே வந்து அலறப்போகுது. ஸோ இந்த பயங்கரமான காரியங்களை வந்து கர்த்தர் நம்ம வெறும் மண்ணான மனுஷர்களாக நம்மளை வந்து அவர் குறிச்சிருக்கும் போது நம்ம அதற்கு வந்து ரொம்ப வந்து மனத்தாழ்மையாக நம்ம அவருக்காக வந்து ரொம்ப ஆயத்தப்படுத்த நம்மளோட பசுத்தத்தை காத்து இந்த ஊழியத்தை வந்து நம்ம செய்யணும். ஸோ அதுக்காக அந்த 7 அனாயிண்டட் பர்சனை வந்து அவர் உங்களுக்கு காட்டுவார். நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் மீட்டிங் பண்ணும்போதே அவர் வந்து அந்த 7 அபிஷேகத்து நிறைந்த அந்த 7 பேரை வந்து அவர் காட்டுவார். ஸோ அந்த 7 பேரை வந்து நம்ம வந்து எப்படின்னா அந்த யோசுவாவில் வந்து அவர் சொல்கிறாரு, உபாகமம் காரியத்தில் அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த எரிகோ பட்டணத்தை வந்து அவர் உடைக்கும்போது எப்படின்னா அந்த ஏரியாவை சுற்றி அவரை வந்து வாக் பண்ண சொல்கிறாங்க. அதை வாக் பண்ணும்போது எப்படின்னா அவங்க வந்து 6 லட்சத்துக்கு மேலே அந்த ஜனங்க இருந்தாங்க. ஸோ அது எப்படின்னா ஃபுல்லாக அந்த ஏரியாவே கவர் ஆயிரும். ஸோ நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து வி கேன் சூஸ் நம்மளோட நம்மளோட கூட்டத்துக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த ஏரியாவை வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களோட லொக்காலிட்டியாக இருக்கலாம், இல்லை உங்களோட சிட்டியாக இருக்கலாம், இல்லை உங்களோட தேசமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி அவர் உங்களை வழி நடத்துகிறாரோ நீங்கள் அந்த மார்ச்சை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மார்ச்சிங்கில் வந்து
எப்படின்னா நம்ம வந்து உபவாசத்தோட பண்ண போகிறோம். ஸோ ஏன் அந்த உபவாசம்? அவர் சொல்கிறாரு, உபவாசத்தினாலன்றி இந்த சில பிசாசுகள் வந்து ஓடாது. ஸோ நம்ம அந்த உபவாசத்தை ஜெபத் முக்கியமா அப்படிங்கிறாரு. ஸோ அந்த உபவாசம் செய்யும்போது நம்மளோட சுயம் வந்து அவரோட சிலுவையில் வந்து மறிக்கும் போது நம்மளோட சுயம் வெளிப்படாது. ஸோ அவர் நம்ம மூலயமா வெளிப்படும் போது அந்த இடத்துல பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கும், அவரோட மகிமை அங்கே வெளிப்படும். ஸோ அதுதான் அவர் வந்து காட்ட போகிறாரு. ஸோ அந்த கடைசி காலத்தில் இருக்க ஜனங்க, அந்த முரட்டாட்டமான ஜனங்க மத்தியில் அவரே மெய்யான தேவன் அப்படின்னு நம்ம காட்டுறது தான் போகிறோம். இங்கே வந்து நம்மளோட பெருமைக்கோ நம்மளோட இதுக்கோ நம்ம வந்து நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்ற காட்டுறதுக்காக நம்ம இந்த மார்ச்சை வந்து நடத்தலை. நம்ம இதை நடத்துறது கர்த்தரோட மகிமையை அங்கே வந்து பிரஸ்தாபிக்க பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த காரியத்தை செய்ய போகிறோம். ஸோ அந்த மகிமையை வந்து எப்படின்னா நம்மளிடத்துலேருந்து தான் அவர் புறப்பட செய்ய போகிறார். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட சுயம் வந்து மறிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை வந்து நம்ம ஒரு ஆயுதமாக நம்ம வந்து எடுத்து பயன்படுத்த போகிறோம். ஸோ அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம எடுக்கும்போது என்ன நடக்கும்னா, நம்ம ஒரு கவனன்ட் அப்படிங்கிறாரு, நம்மளை வந்து ஒரு கவனண்ட்டாக அவர் சொல்கிறாரு. ஏன் நம்மளை ஒரு கவனண்ட்டாக சொல்கிறாருன்னா, நம்மளை ஏன் ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்த அதே வல்லமையை அதே அபிஷேகத்தை அவர் நமக்குள்ளாக கொடுக்க போகிறார். அந்த உடன்படிக்கை சென்ற இடத்துலலாம் நம்ம வேதத்தில் போட்டிருக்கு, அவங்க உடன்படிக்கை வந்து பெட்டியை வந்து இந்த யுத்தத்துக்கு முன்பாகலாம் அவங்க கொண்டு போவாங்களாம். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றி வந்து கிடைச்சிது. அதே மாதிரி எங்கெல்லாம் அங்கே வந்து அசுத்தமான இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாங்களோ அந்த தேசத்தில் வந்து அழிவுகள் நடந்தது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல அவரோட ராஜ்யத்தை பட போகிற அந்த நம்ம தான் அவரோட உடன்படிக்கையாக மாறி அந்த தேசத்துக்குள்ளே நம்ம நடந்து போகிறோம். ஸோ அந்த உடன்படிக்கையாக நம்ம மாறுறதுக்கு என்ன, நமக்குள்ளே வந்து பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யணும். ஸோ இந்த மார்ச்சிங்க்கு நம்ம சூஸ் பண்ணுற பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவியானவரோட அபிஷேகத்தினால நிறைஞ்சவங்களாக இருக்கணும். ஈவன் கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை வாலிபர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நானும் வரேன் அப்படின்றது வேண்டாம். அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைஞ்சவங்களாக போகணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி நிறையப்படாமல் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல பிசாசானவன் அவனுக்கு சாதமாக அநேக காரியங்கள் நடத்தக்கூடும். ஸோ நம்மளோட காரியத்தில் இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர அடையாளம் பெற்ற ஜனங்க மட்டும்தான் இந்த இடத்துல அவங்க வந்து நடக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவாக சொன்னார். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த ஏன் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஐயோ அந்த ஃபுல்லாக வாக்கிங் நடக்கும்போது நம்ம வந்து எப்படி நம்ம மயக்கம் வந்துடும் அப்படி நோ. ஏன்னா வந்து எலியா வந்து 40 நாள் அவர் ஓட வச்சார், ஆகாப்புக்கு முன்னாடி அவரை ஓட வச்சார். ஸோ அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் ஆகாப்புக்கு முன்னாடி போக முடியும். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் அந்த எசபேலுடைய ஆவிகளுக்கு முன்பாக நம்ம ஓடுறதுக்கு தான் அவர் நம்மளை இப்போ இந்த இடத்துக்கு நம்ம கூப்பிட்டுருக்காரு. ஸோ அந்த ஆவியானவரோட பலத்தை கொண்டு பிசாசின் கிரியைகளுக்கு முன்பாக நம்ம கடவுளோட கிரியையை நம்ம நடப்பிக்கணும். ஸோ வி ஹாவ் டு ரன் லைக் எலைஜா. ஸோ எலியா போல் நம்ம வந்து ஓடணும் ஆவியான ஒரு பலத்தை கொண்டு. ஸோ நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த காரியத்தை வந்து எவ்வளோ துரிதமாக நம்ம செய்கிறோமோ அவ்வளோ துரிதமாக அவர் குறித்த ஆத்மாக்களை வந்து ஆதாயப்படுத்திக்கலாம். நான் கேட்டேன், ஏசப்பா அவங்க எப்படி இருந்தாலும் ரத்த சாட்சியாக தான் மறிக்க போகிறாங்க, ஆனால் ஏன் வந்து ஒரு சிலர் மறிச்சா என்ன அப்படின்னு, ஒரு சிலரும் எல்லாரும் மறிக்க போகிறாங்க ஏன் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன் ஏசப்பா இந்த எழுப்புதலுக்கு நீங்கள் வந்து இது சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், அதாவது நான் இருக்க ஜனங்க வந்து வேற விஷயமா அவங்க மறிக்கிறது எனக்கு பிரியம் இல்லை. அவங்களோட அழைப்பை விட்டு அவங்க வந்து நித்தியத்தை பெறாமல் போகிறது எனக்கு பிரியம் இல்லை. ஸோ யார் யார் வந்து அங்கே ரத்த சச்சை குறிச்சேனோ, யார் யார் அங்கே மறிக்க போகிறாங்க அவங்க எல்லாரும் ரட்சிப்பை பெற்று என்னோட ஆவின் அபிஷேகத்தை பெற்று அந்த முத்திரையை பெற்று அவங்க வந்து என் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அந்த ஆத்துமாக்களையும் வந்து நான் இழக்க விரும்பலை. ஸோ நான் வந்து பிதாவிடத்தில் வாக்கு பண்ணினது போல் அவர் என் கையில் ஒப்படைத்த அந்த ஆத்மாவை ஒன்றையும் நான் வந்து வீணாக போக விடுவதில்லை அப்படின்னு அந்த ப்ராமிஸை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராமிஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இதுதான் அந்த நேரம். ஸோ இந்த ஆத்மாக்களையும் நான் விட போகிறதில்ல. ஸோ என்னோடய பிள்ளைகளை நான் அங்கே எழுப்பி அவங்க நிமித்தமாக அந்த ரத்த சாட்சிகளுக்கு நான் சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக சொன்னார். ஸோ ஸோ அவங்களுக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு நம்மளை அவர் அழைச்சிருக்கும் போது நம்ம அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாறணும். ஸோ அந்த அழைப்பை வந்து நம்ம கெடுத்து போடக்கூடாது. அது வந்து
அந்த காரியத்தை நம்ம விட்டு போனோம்னா அவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா அந்த 7 எக்காலங்கள், அந்த 7 எக்காலங்கள் வந்து என்னன்னா அந்த எரிகோ பட்டணத்தை அதே சுற்றி வந்த அதே ப்ரொசீஜர் தான் நமக்கும் கொடுக்குறாரு. ஏன் அதே ப்ரொசீஜர்னா, பிகாஸ் அவங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச எரிகோவை வந்து உடைக்கிறதுக்கு அவங்கள அழைச்சாரு. நம்மளை வந்து கண்ணுக்கு தெரியாத எரிகோவை வந்து உடைக்கிறதுக்கு நம்மளை வந்து எழுப்பியிருக்காரு. ஸோ 6 நாள் நீங்கள் வந்து அந்த தேசத்தை வந்து சுற்றி வரணும். ஸோ அந்த 6 நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி உபவாசம் இருந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் போகிறீங்க. அதுக்கப்புறமா அந்த 6 நாள் வந்து நீங்கள் ஒரு ஜெபத்தோட, அவங்க வந்து அமைதியாக சுற்றி வருவாங்க. நீங்கள் வந்து பரிசுத்தாவியானவரோட துணை கொண்டு நீங்கள் ஜெபத்தோட அந்த இடத்த நீங்கள் சுற்றி வருவீங்க. அந்த இடத்துல ஒன்லி எக்காலங்கள் மட்டும் ஊதப்படணும். ஸோ அந்த எக்காலங்கள் ஊதப்படும் போது அந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த எக்காலங்கள் ஊதப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் வந்து அங்கே தேவருடைய கிரியை அங்கே பயங்கரமாக நடப்பிக்கும். ஸோ அந்த 6 நாளிலேயே அந்த இடத்துல பிசாசின் கிரியைகள்லாம் முறியடிக்கப்பட்டு அங்கே வந்து கர்த்தருக்கான வழியை வந்து நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்க. ஸோ எப்படி வந்து யோவான் ஸ்நானகனை வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக அவங்க குறிச்சாங்களோ, அதே போல தான் நீங்கள்லாம் வந்து உங்களே வந்து அவர் வந்து அவரோட வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு அவர் வந்து உங்களை முன் குறிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட அழைப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்திரமாக இருங்க. அந்த 7 எக்காலங்கள் முக்கியமாக ஊதப்படணும். அந்த 6 நாள் சுற்றி வரும்போது அந்த இடத்துல 6 நாள் ஏதோ நம்ம வந்து பேசிக்கிட்டோம் அந்த மாதிரி சுற்றி வராமல் ஆவியில் நிறைஞ்சு நம்ம ஜெபத்தோட அந்த இடத்த நம்ம சுற்றி வரணும். அந்த ஜெபத்தின் போது நீங்கள் அந்நிய பாஷையில் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனங்களை அவர் உங்களை வச்சு உரைக்க வைப்பார். அது மூலயமா அநேகர் வந்து அந்த இடத்துல தொடப்படுவாங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் அப்போ பயங்கரமாக நடப்பிக்கப்படும். அவங்க வந்து நீங்கள் நடக்கிறத பார்த்து யார் இந்த ஜனங்க ஏன் இப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத இது பண்ணும்போது அவர் வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து அவருக்காக வந்து நிற்கிறாங்க அப்படின் போதே அது ஒரு சாட்சி. ஸோ நம்ம ஏசப்பாக்காக அவங்க இங்கெல்லாம் செய்கிறாங்க ஏன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே குத்தப்படுவாங்க. ஸோ நம்மளும் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம வந்து இன்னும் அதுக்கு ஆயத்தப்படலையே அவரோட வருகைக்கு. இவங்கெல்லாம் இப்போவே மார்ச் ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம வந்து இன்னொரு உலக பிரகாரமான காரியத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை வந்து நம்ம சந்தோஷத்தோட நம்ம சொல்றதுக்கு தான் வந்து நம்ம மார்ச் பாஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அவரோட ராஜ்யம் நம்மளோட பூலகத்தில் வந்து அவரோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறத அந்த வெற்றி துணியை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம செய்ய போகிறோம். ஸோ அது ஒரு பிசாசுக்கு வந்து அந்த நமக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா அவனுக்கு வந்து நம்ம ஒரு வார்னிங் கொடுக்குறோம், இன்னொரு இடத்துல நம்ம சந்தோஷப்படுறோம். ஸோ நம்மளோட பரமபிதா நம்மளை அழைச்சி கொண்டு போகிறதுக்கு சீக்கிரமாக வராரு. ஸோ அந்த யூத ராஜாவை வரவேற்கிறதுக்கு நம்ம இது ஒரு ட்ரையலாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த 7 எக்காலங்கள் 6 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 7th டே என்னன்னா 7 times ப்ளோ பண்ணணும். 7 times அந்த ஏரியாவை நீங்கள் வந்து சுற்றி வரணும். அந்த 7ஆம் முறை சுற்றி வரும்போது நீங்கள் வந்து ஆர்ப்பரிக்கணும். அந்த ஆர்ப்பரிப்பு வந்து என்னென்னா உங்களோட பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் ஏவுகிறபடி அந்த ஆர்ப்பரிப்பு நடக்கணும். ஸோ அந்த ஏவுங்கும் போது என்னென்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமா பேசும்போது அவரோட வார்த்தையை அங்கே பேசுவார். ஸோ அந்த வார்த்தை வந்து என்னென்னா தேவனுடைய வார்த்தை அங்கே வரும்போது அந்த இடத்துல பெரிய காரியங்கள் நடக்கும். எப்படி வந்து அவர் பூமியை வந்து உருவாகட்டும் அப்படின்னு சொல்லும்போது பூமி இதாச்சோ, எப்படி வந்து ஆகாய மண்டலங்கள்லாம் அவர் சொல்லும்போது இதாச்சும் ஒளி வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒளி வந்ததோ, ஸோ உங்களுடைய நாவின் மேலே அவரோட நாவு அவர் பேசும்போது அந்த இடத்துல பெரிய கிரியைகள் நடக்கும். ஸோ இதுதான் அந்த இடத்துல நடந்தது. ஸோ அவங்க எரிகோ பட்டணத்துக்கு முன்பாக அந்த 7ஆம் நாள் வந்து அவங்க ஆர்ப்பரிக்கும் போது அந்த ஆர்ப்பரிக்கிற துணி எப்படியே இருந்ததுன்னா அவர் கர்த்தரை வந்து அந்த இடத்துல இறங்கும்படியா இருந்தது. ஸோ நம்ம அந்த இடத்துல அவரோட வார்த்தையை நம்ம சொல்லும்போது கர்த்தர் வந்து அங்கே இறங்குவார். ஸோ அங்கே இறங்கும்போது பெரிய காரியங்கள், நம்ம இதுவரைக்கும் காணாத காரியங்கள் அந்த இடத்துல நடப்பிக்கும். ஸோ அந்த எழுப்புதலுடைய அக்னியை அங்கே போடுவார். அந்த எழுப்புதலுக்குரிய அக்னியை வந்து போடும்போது அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, அநேகர் வந்து அவங்க இருதயத்தில் குத்தப்படுவாங்க, அநேகருக்கு வந்து அந்த இடத்துல அவரோட வருகையை குறித்த தரிசனங்களை வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவர் சொன்னார். ஸோ அந்த மார்ச்சில் வந்து என்னென்னா அந்த 7 எக்காலம் வந்து அந்த 7வது எக்காலம் ஊதும் போது என்னென்னா அவரோட வருகை சமீபம்
அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ அந்த வருகை சமீபம் அப்படிங்கிறத நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் அறிவிக்கிறீங்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம சபைக்குள்ளாக இருந்து அவர் இப்படி ஆசீர்வதிப்பார் நம்ம வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் சொல்ல போகிறது என்னன்னா, உங்கள் தேசத்துக்கு நீங்கள் ஏசப்பா வந்து திரும்ப வரப்போறாரு, நம்மளோட நியாயத்திற்கு வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு தொனியை வந்து நீங்கள் வந்து கொடுக்க போறீங்க. உங்களோட தேசத்து ஜனங்களுக்கு நீங்கள் சொல்ல போறீங்க. ஸோ அந்த தேசத்து ஜனங்கள் அதன் மூலயமா ரட்சிக்கப்பட போறாங்க. ஸோ இது எல்லாமே யார் கரத்தில் இருக்கு? உங்களோட கரத்தில் இருக்கு. இதை பார்க்குற உங்கள் கரத்தில் இருக்கு. ஸோ உங்களோட தேசத்தின் ரட்சிப்பும் உங்கள் தேசத்தினுடைய ஜனங்களுடைய அந்த இரத்த சாட்சிகளுடைய மகிமையை அவங்க பெறணுங்கிறதும் உங்கள் கரத்தில் தான் இருக்கு. ஸோ அவர் வந்து உங்ககிட்ட தான் அவர் கேட்பார், நீங்கள் நான் சொன்ன காரியத்தை செஞ்சீங்களா இல்லையா அப்படின்றத அவர் கேட்பார். ஸோ நீங்கள் அவருக்கு கணக்கு கொடுக்குறவராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து அவங்கள வந்து பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, இதுதான் நான் செய்யணுமா, இது நான் கண்டிப்பாக நான் செய்யணுமா, இல்லை அதுக்கு நான் வந்து இன்னும் தகுதிப்படுத்தணுமா அப்படின்றத நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுங்கள். செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் இந்த காரியத்தில் முற்படுங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்னன்னா இன்னொன்று வந்து என்ன சொன்னார்னா, அப்போஸ்தலர்களில் வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 வந்து என்னன்னா, பேதுரு இவங்கெல்லாம் போய் சொல்லும் போது 5000 பேர் வந்து அந்த இடத்துல தொடப்பட்டாங்க. ஏன்? பிகாஸ் அந்த இடத்துல ஆவியானவர் வந்து பலமாக இவங்க 40 நாள் அவருக்காக காத்திருந்து அந்த இடத்துல அவங்க வந்து ஆவியானவரோட வரங்களை பெற்றுக்கொள்ளும் போது அங்கே வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, பிளவுபட்ட நாவுகளோட அடையாளத்தை வச்சு அவங்க வந்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து என்னன்னா, அவங்க எல்லாருமே சாட்சி பகிர்ந்தாங்க. அவரை பார்த்துட்டு இருந்த மற்ற ஊர் ஜனங்களும் வந்து சொன்னாங்க, இவங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுரு வந்து தைரியமாக ஆவியில் நிறைஞ்சு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கொல்லப்பட்ட பேசுவதை தான் நாங்கள் வந்து அவரை இது பண்ணுறோம், அவர் வந்து மெய்யான தேவன், அவர் வந்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவர் வந்து வெறும் இவ்வளோ நாள் அவர் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார். ஆனால் அன்னைக்கு அவர் சொல்லும்போது ஒரு விசேஷ கிரியை நடப்பித்துச்சு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம நார்மலாக ஒரு அபிஷேகம் இல்லாமல் நம்ம போய் வந்து அவர் நல்லவர், அவர் வந்து உயிரோட வந்துட்டார், உயிரோட எழுந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க இருதயம் திறக்கப்படாது. ஆனால் பேதுருவை போல அந்த அபிஷேகம் பெற்று நீங்கள் போய் சொல்லும்போது அந்த இடத்துல 5000 பேர், நம்ம வந்து நம்பவே முடியாது, 5000 பேர் ஜனங்க வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த கடைசி காலத்தில் இப்போ நீங்கள் அந்த செய்ய போகிற அந்த மார்ச் மூலயமா, நீங்கள் அந்த கடைசி காலத்தில் எழுப்ப போகிற அந்த ஆர்ப்பரிப்பு துணி மூலயமா, பரிசுத்தாவியர் உங்கள் நாவு மூலியமாக பேசும்போது என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல வெறும் 5000 ஜனங்களில் நீங்கள் எவ்வளோ தூரம் இதுவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் அந்த ஆத்துமாக்கெலாம் உங்களுக்கு கொடுப்பார். ஈவன் 1 lakh 20 lakhs அந்த கணக்கே இல்லாமல் அந்த எழுப்புதலில் வந்து அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த இவ்வளோ பெரிய எழுப்புதல், அதுதான் அவர் சொன்னார், இவ்வளோ நாள் உலகம் பார்க்காத எழுப்புதல் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது எப்படின்னா, ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் நடந்த அதே காரியங்கள் இந்த காலத்தில் நடக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த விசேஷித்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அந்த எழுப்புதலுக்குரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஸோ நீங்கள் இது பண்ணும்போது என்னென்னா, ரிவைவல் ஃபயர் ப்ரோக் அவுட் ஆகும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த 5000 பேர் ரசிக்கப்பட்டுட்டாங்க. அந்த 5000 பேருக்கும் என்னென்னா, அந்த ரிவைவல் ஃபயர் எப்படின்னா அப்படியே அந்த தேசத்தை வந்து அப்படி படரும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா, இப்போ கனடா தேசம் மட்டும் நீங்கள் வந்து ஆதாயப்படுத்த முடியாது. நீங்கள் கனடா தேசத்தில் வந்து ஒரு எழுப்புதல் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க தேசத்துக்கும் அந்த ஆவியான அந்த நிரம்பி வழியும். ஸோ அந்த பாத்திரம் நிரம்பி வழியும் போது என்னென்னா, பக்கத்து தேசத்துக்கும் அந்த எழுப்புதல் பரவும். ஸோ உங்களோட தேசத்தை உங்களோட தேசத்தை கொண்டு மற்ற தேசங்களையும் அவர் வந்து ஆதாயப்படுத்த போகிறாரு. ஸோ நீங்களாக தான் அந்த அறுவடையாக இருக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டு அவருக்கு வந்து நன்றி பலிகளை ஏறெடுத்து இந்த பெரிய காரியத்தை உங்கள் காரியத்தில் ஒப்புவிச்சதற்கு அவருக்கு நன்றி சொல்லி இந்த காரியத்தில் வந்து நீங்கள் முற்படணும். ஸோ வந்து இது என்னென்னா, அதுக்கப்புறம் என்னென்னா, இதுதான் முக்கியமான காரியங்கள். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி அந்த எழுப்புதலோட அக்னியை நான் அந்த இடத்துல நான் போடுவேன். அந்த எழுப்புதல் அக்னியை பெற்று இந்த ஜனங்க வந்து ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன? ஸோ இந்த மாதிரி என்னென்னா, இது வந்து ஒரு கடைசி காலத்துக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு வார்னிங் சைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு தேர்தலை வந்து அவர் கொடுக்குறாரு. ரத்த சாட்சிகளாக நம்ம மறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனம் சோர்வு அடையாமல் நம்ம வந்து ஒரு நிச்சயத்தோட சந்தோஷத்தோட நம்ம வந்து போகணும். ஸோ வந்து அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து பிசாசு நமக்கு இருந்து பிடுங்கி போடாதபடி, ஐயோ நான் நாளைக்கு இறந்து போயிடுவேணும், ஐயோ நாளைக்கு
நோ, நம்ம வந்து அவரோட அன்பில் நிலச்சிருக்கும் போது நமக்காக அவர் எல்லாத்தையுமே சிலுவையில் வந்து நமக்காக விட்டு கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம இப்போ அவருக்காக நமக்கு வந்து ஒரு தருணம் கிடச்சிருக்கு, அவருக்காக எதையோ ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு தருணம் நமக்கு கிடச்சிருக்கும் போது அந்த தருணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த எப்படி நமக்கு அந்த வாஞ்சை வரும்னா, அவரோட அன்பு நமக்குள்ளே நிலைச்சிருக்கும் போது தான் அந்த வாஞ்சை வந்து நமக்குள்ளே வரும். ஸோ நம்ம வந்து அவருக்குள்ளே எப்படி அந்த அந்த பாசத்துக்குள்ளாக வர்றோமோ அவ்வளோ தூரம் நம்ம அவருக்காக நம்மளோட அவர் சொல்கிறார்ல, ஸோ ஒரு சிநேகிதனுக்கு வந்து அவனோட உயிரையே கொடுக்கறத விட பெரிய மேலான அன்பு இல்லைன்னு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட ஏசப்பா வந்து அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு நீங்கள் வந்து என்னோட சிநேகிதர்கள்னு அவர் நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவருக்கு காட்டுற நேரம். ஸோ நம்ம வந்து அவருக்கு நம்மளோட ஜீவனை வந்து அவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அவரோட நாமம் மகிமைக்காக தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ இதன் மூலயமா என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளங்கி தரித்து நீங்களாம் ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தில் துவைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவரே சாட்சி சொல்ல போகிறார். ஜனங்க சாட்சி சொல்கிறதில்ல, பரலோக பிதாவே உங்களுக்காக அவர் சாட்சி சொல்ல போகிறார். இதை விட நம்மளுக்கு பெரிய விஷயம் நமக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு நிச்சயத்தை பெற்றிருக்கோம். அந்த சந்தோஷத்தில் நம்ம வந்து கடவுளுக்காக இந்த காரியத்தில் முற்படுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்னென்னா, இது வந்து என்னென்னா, இந்த பெரிய உபத்திரவம் காலத்துக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு காரியம் இது. ஸோ இதை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஸோ இது வந்து என்னென்னா, அந்த உபத்திரவ காலங்கள் என்னென்னா அந்த ட்ரிபுலேஷன்ஸ். ஸோ அந்த 7 year ட்ரிபுலேஷன்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த காரியங்கள் நடக்கும். ஸோ இதையே பார்த்துட்டு நம்ம வந்து அந்த ட்ரிபுலேஷனுக்கு சோர்ந்து போகாமல் இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதுக்கு தகுதி ஆகணும். ஸோ அந்த சோதனை நாட்களில் வந்து நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம கர்த்தருக்குள்ளாக வந்து ரொம்ப ஃபர்மாக இருக்கணும், நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் ஆவியில் பலப்படணும், நம்ம கையில் அவர் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை இன்னும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும். நம்ம வந்து இன்னும் ஐயோ எனக்கு ப்ரமோஷன் வரல, ஐயோ எனக்கு வீடு கட்டலை அப்படின்றதுல இல்லாமல் நம்ம வந்து இப்போது நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்கணும். பரலோகத்தில் அவருக்கு நம்ம வந்து நம்மளோட வீடு பரலோகத்தில் கட்டப்படணும் அண்ட் பூலோகத்தில் அவரோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். இது மட்டும்தான் நம்மளோட ஒரே குறிக்கோளாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்மளால் ஆத்மாக்கள்லாம் ஆதாயப்படுத்த முடியும். இட்ஸ் ஒரு வெரி ஹம்பிள் ரெக்வஸ்ட். பிகாஸ் அந்த 4 தேசத்துலேயும் அவர் அநேக ரத்த சாட்சிகளை வந்து எழுப்ப போகிறார். அது வந்து ஒரு பெரிய காரியம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரத்த சாட்சிகள் இல்லாமல் மற்ற ஜனங்களும் அதன் மூலயமா அழிய போகிறாங்க. ஸோ அந்த அழிவு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அவரோட ரட்சிப்பு பெறாமல் அந்த ஜனங்க இறந்து போனாங்கன்னா அவங்களோட பரலோக ராஜ்யத்தோட அழைப்பை அவங்க விட்டு போயிடும். ஸோ அவங்க வந்து என்னதான் டெரரிஸ்ட் தான் வந்து அழிச்சாங்க, நம்ம ஏன் வந்து பரலோகத்துக்கு போக முடியலன்னா அந்த ஆத்மா அழக்கூடாது. ஸோ அந்த ஆத்மாக்களை வந்து உங்கள் கருத்தில் ஒப்பு வச்சுருக்காங்க. ஸோ அந்த இறந்து போகிற ஆத்மாக்களுக்கு முன்பாக நீங்கள் அந்த ஆத்மாக்களோட ரட்சிப்புக்காக தான் இந்த பெரிய காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ இந்த பெரிய காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப வந்து ஆத்மா பாரத்தினால நிறைஞ்சவர்களாயும் பேதுருவை போல் அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சு தைரியமாக இந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும் என்று நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த காரியங்களை வந்து அவர் வெளிப்படுத்தின தயவுக்காக கர்த்தருக்கு பெரிதான ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் அவருக்கு செலுத்துகிறேன். ஆமென். Praise the Lord. You heard Deborah explain to you what the Lord Jesus Christ has told her. You know, the Lord Jesus appears before Deborah and gives her instructions, and it has happened several times. Several times he had a real encounter with the Lord Jesus Christ. You heard the talk, and in that talk he just explained about 4 countries: Canada, Australia, Indonesia, and one more country. And in all these countries we have to pray. Actually, I would suggest you go to the sports equipment shop and buy a small globe in which all the countries are mentioned. Every day morning, you just take the globe, put your finger on some country, Australia, Germany, and different countries, and pray for that country. What you can do for the celestial configuration. Celestial configuration is such a big thing. This event happens once in 7,000 years, or in other words, once in the lifetime of human beings. So, at this point, what you can do is
pray for the salvation of the souls in all the countries, especially the 4 countries that she has mentioned. That people should be motivated to save, not based on the fear what will happen to them, but based on the love the Lord Jesus Christ showed on the cross of Calvary. So you pray. First of all, number 1, you prepare yourself. Keep yourself holy. Keep yourself walking in the Word of God. Accept the Lord Jesus Christ as Lord and Savior of your life. This is number 1. Number 2, you have to be burdened for others. And the Word of God says, go you into all the world and preach the gospel to Jerusalem, Judea, Samaria, and to the uttermost part of the world. Not all will have the privilege like me to go to all over the globe to preach the gospel, but you can pray for the salvation of souls all across the globe. And also in a limited way, you can tell about the gospel to those with whom you are coming into contact. So take it very serious. Pray that this distraction on September 23rd shall be less. You know, in Revelation chapter 12, verse 1 and 2, there has been a lady, and it is mentioned she is wearing a sun, and moon is at her feet, and 12 stars are there. The coming Sunday I will be explaining about the entire thing and what is going to take place globally, astronomically, so you can understand that. Get that DVD and buy and listen to what is going to take place. I'm not predicting that September 23rd is going to be the rapture. Though I don't predict, I wish that is the day that Lord takes us from all the worries and problems of this world. It is too much for us. So God bless you. Listen to this message. And in that message, we are going to give a telephone number. If you have any other doubt or if you want prayers from Deborah or your mother, you can get in touch with them and call them for prayer. They will be praying for you if they are free. God bless you, and start to prepare yourself for the coming. I'm not telling surely that September 23rd is going to be the rapture. No. I am not a date setter, but you have to prepare yourself. Any time Jesus may come. He may come before that also. So it's a warning that you have to be preparing yourself, keep yourself holy, keep yourself walking in the Spirit. God bless you.